ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பொதுமக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முதல்ல போறது காவல்துறை கிட்ட தான். அந்த காவல்துறைக்கே பிரச்சனைனா காவலர்கள் யார்கிட்ட போவாங்க அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறார். தமிழகத்தினுடைய எந்த துறையிலும் இல்லாத அளவிற்கான பல குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், லஞ்ச லாவண்யம் சொல்லி பல குற்றச்சாட்டுகள் காவல்துறையின் மேல் நித்தம் புதிய புதிய குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் எந்த விஷயமும் இதுவரை களையப்படவில்லை. தொடர் குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போறது பணியின் போது தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கும் போது கொடூரமான முறையில வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு சிறப்பு காவலர். ரெண்டாவது, காவல் நிலையத்தில் ஒரு நபர் புகார் கொடுக்க வந்ததாகவும் அவர் சிறப்பு அந்த காவல் நிலைய அதிகாரியினுடைய அறையில உள் சென்று தன் உயிரை மாய்த்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. அப்படியானால் காவல் நிலையங்கள் அந்த அளவில் கவனக்குறைவாக செயல்படுகின்றதா? தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அப்படியே அவங்க ரோட்லயே உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற விஷயங்களை பத்தி முழுமையாக பேசலாம். வணக்கம், இது ஸ்பெக்ட்ரம் தமிழ். நான் ஆர் ராமகிருஷ்ணன். பொதுமக்களுக்கான அவசர உதவி அழைப்பு, காவல் அழைப்பு 100க்கு ஒரு கால் வருது. 3 பேர் அடிச்சுக்கிறாங்க. எங்க கடுமையான மது போதையில் இருக்காங்க, கடுமையா தாக்கிக்கிறாங்க. என்ன ஆகுமோ தெரியலீங்க, நீங்க தயவு செய்து இதை எப்படியாவது நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு கால் வருது. அந்த கால் சம்பந்தப்பட்ட காவல் எல்லைக்குட்பட்ட சண்முகவேல் அப்படின்ற சிறப்பு காவல் அதிகாரிக்கு டிரான்ஸ்பர் செய்யப்படுது. அவங்க லொகேஷன்லாம் கொடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்களாமா, போய் என்னன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. உடனே சில நிமிடங்கள்லயே அந்த இடத்துல வருகிறார். அங்க போனா மூர்த்தி, மணிகண்டன், தங்கப்பாண்டி. இதுல மூர்த்தி அப்படிங்கிற ஒரு அப்பா, மணிகண்டன் மகன், தங்கப்பாண்டியும் அவருடைய மகன். ஒரு தோட்டத்துல பண்ணை வேலை செய்வதற்காக இருக்கிறார். அந்த தோட்டம் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரனுக்கு சொந்தமானதுன்னு சொல்லப்படுது. அவர் அங்க அடிக்கடி வர்றதில்ல, தோட்டம் அவருக்கு உரிமையானது. 2 வருடங்களுக்கு முன்பு திண்டுக்கல்லை சேர்ந்த மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பணியமர்த்தப்படுகிறார். அவருடைய ப்ரூஃப் எல்லாம் வாங்கி வச்சுட்டு, அவருடைய பின்புலம் எல்லாம் அறிந்து, குழந்தை ஒண்ணு ஸ்கூல்ல படிக்குது, அது எல்லா விவரங்களையும் தெரிஞ்சு வச்சுட்டு தான் பண்றாரு. அவருடைய மகன்கள் சமீபத்துலதான் அதே இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க. சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது சிறப்பு எஸ்ஐ அந்த இடத்துக்கு போயிடுறாரு. போயிட்டு கரெக்டா சண்டை போட்டு இருக்காங்க. சண்டையை விலக்கி விடுறார். போலீஸ் வர்றதை பார்த்த உடனே அவருடைய மகன் தங்கப்பாண்டி தலைமறைவாயிறார். தலைமறைவுனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு புதர் பகுதியிலோ தோட்டத்திலேயோ போய் ஒளிஞ்சுக்கிறார். சோ அங்க இருக்கக்கூடிய மூர்த்தி மற்றும் மணிகண்டனை அவர் பிரிச்சு விட்டு அவங்க 2 பேர்த்தையும் போட்டோ எடுத்து அவங்க பேரை டைப் பண்ணி காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கிறார். ஐயா, நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன், இவங்க 2 பேர் தான் அடிச்சுக்கிறாங்க, இவங்க பேர் இது, சண்டையா இருக்கு, ரொம்ப காயம்பட்டு இருக்காங்க, இவங்களை ரெக்கவரிக்கு அனுப்பணும், சோ நீங்க ஆம்புலன்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கும் போன் பண்ணி சொல்லிட்டு அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கார். இதுக்குள்ள போலீஸ் வர்றதை பார்த்த தலைமறைவான தங்கப்பாண்டி கடுமையான ஆயுதங்களால பின்னால் இருந்து மறைஞ்சிருந்து தாக்குறாரு. உடனே நிலைகுலைஞ்சு போய் கீழே விழுறாரு. ஸோ இவரு இப்போ சிறப்பு எஸ்ஐ தன்னுடைய டிரைவரோட தான் போயிருக்காரு. வண்டி டிரைவர் சிறப்பு எஸ்ஐ. ஸோ இதை பார்த்த டிரைவர் அவரை தடுக்கிறதுக்காக வர்றாரு. ஆனா 3 பேரும் சேர்ந்து சிறப்பு எஸ்ஐய கொடூரமாக அங்கேயே வெட்டி சாச்சிடுறாங்க. இதை பார்த்த டிரைவர் நிலைகுலைஞ்சு போறாரு. அவர் உடனே அங்கிருந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக வெளியில போறாரு. போய் காவல் நிலையத்திற்கும் தன்னுடைய உயரதிகாரிகளும் தகவல் கொடுக்குறாரு. ஐயா, இங்க வந்தோம், இங்க கொடூரமான சம்பவம் நடந்துருச்சு, நம்ம ஐயாவை காப்பாற்ற முடியலையான்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. உடனே அவங்க அடுத்தடுத்து படைகளை அனுப்புறாங்க. வந்து பார்த்தாலும் காவலர் சண்முகவேலனுடைய உயிரற்ற உடலை தான் ஆஸ்பத்திரியில கொண்டு போறாங்க. அங்க போனா அவர் ஏற்கனவே இறந்துட்டாருன்ற விஷயத்த சொல்றாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் வருது. 100க்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டை விசாரிக்க சென்ற ஒரு சிறப்பு எஸ்ஐனுடைய நிலை இந்த அளவிற்கு இருக்குதா? ஏற்கனவே ஒரு சம்பவத்தின் போது இந்த மாதிரியான விசாரணைக்கு செல்லும் போது தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையோடு போகணும், 2வது பிஸ்டல் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான பல உத்தரவுகளை துறை ரீதியாக காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா என்ன உத்தரவின் பேர்ல அவர் அங்கு விசாரிக்க சென்றார்? இதை தாண்டி மது போதையில் இருக்கக்கூடிய 3 நபர்களை பார்ப்பதற்காக, விசாரிப்பதற்காக 2 காவலர்கள் போனது அப்படிங்கிறது சரியா அப்படின்றதும் பார்க்கப்படுது. 2வது, ஆரம்ப கட்ட தகவல் என்ன அப்படின்னா, ஒருவேளை சண்முகவேல் பணியில் இருக்கக்கூடிய காவலரை
இந்த மாதிரியான சம்பவத்தை செய்வதற்காக திட்டமிடப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியான தகவல்கள் முன்வைக்கப்படுது. இந்த விசாரணை, அதற்கு கொடுக்கப்படும் நீதி அப்படிங்கிறலாம் ஒரு பக்கம் வச்சாலும் 57 வயதான சண்முகவேல் அவர்களுக்கான நீதி என்ன? தமிழக அரசு 1 கோடி ரூபாய் நிவாரணமா அவருக்கு அறிவிச்சிருக்கு. சம்பந்தப்பட்ட அந்த தோட்டத்தினுடைய உரிமையாளர், சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய மகனுக்கு கருணை அடிப்படையில வேலை கொடுக்கணும் அப்படின்றாங்க. சம்பவம் நடந்த அன்று மறுநாளே போலீஸினுடைய பாதுகாப்போடு காவல்துறை உயர் அதிகாரிகளோடு அவருடைய இறுதிச் சடங்கு அப்படின்றது நடந்திருக்கு. காவல்துறை டிஜிபி அந்த சம்பவ இடத்துக்கு போய் பார்வையிடுவதற்காகவும் சென்றிருக்கிறார். இந்த சம்பவங்கள்லாம் என்ன சொல்லுது? காவல்துறையை சார்ந்த காவலர்களுக்கே பாதிப்பு, பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்படின்ற பல கேள்விகள் முன் வச்சிருக்கு. இதற்கு முந்தைய காணொளியில கஞ்சா விற்பனை தொடர்பாக ஏற்பட்ட கோஷ்டி மோதலின் காரணமாக எக்மோர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு புழல் சிறைக்காக சென்று கொண்டிருந்த அந்த கேங் காவல்துறையை சார்ந்த காவலர்களை எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான எச்சரிக்கை விடுத்தாங்க அப்படின்றதான் இருக்கு. இவர்களை பத்தின தகவல் யாராவது கொடுத்தாலோ அல்லது இவர்களை கைது பண்ணாலோ தனிப்பட்ட முறையில காவலர்கள் தாக்கப்படுவது அப்படிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? எப்படி காவலர்கள் தங்களுடைய அந்த பணியை சிறப்பா செய்வாங்க அப்படின்றதான் முன்வைக்கப்படுது. குறைந்தபட்ச பாதுகாப்பு காவலர்களுக்கே இல்லை அப்படின்னா காவலர்கள் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்ற அச்சம் பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஒரு இடத்துல விசாரிக்க போறாங்க அப்படின்னா உடனடியா எப்படி காவலர்கள் இனிமேல் போவாங்க? இந்த சம்பவம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் ஒரு அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குமே. இதிலிருந்து காவல்துறையினர் எப்படி மீட்கப்படுவாங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கு, இன்னும் சொல்ல போனால் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மீது தொடுக்கப்படும் கேள்வியாகவே பார்க்கப்படுது. இது மிகப்பெரிய ஒரு சாவு மணி அப்படின்ற மாதிரியான அர்த்தம் புரிந்த வார்த்தைகளை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அறிக்கை ஒன்று அப்படின்ற சுட்டிக்காட்டி இருக்காரு. காவல்துறையில இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நிரப்புதல், போதை பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துதல், இன்னும் சொல்ல போனால் அதை நிறுத்துதல். இப்போ குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்களுக்கு தமிழக அரசு தடை விதிச்சிருக்கு. ஆனா எங்கேயுமே நீக்க மரம் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க கையில வாங்குறீங்களோ இல்ல, எல்லா பக்கமுமே அந்த பான் பராக்கை போட்டு துப்புறது அப்படிங்கிறது வந்து எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. இப்ப நீங்க என்ன நடவடிக்கை எடுத்து அதை கட்டுப்படுத்தி இருக்கீங்க? அதிக விலைக்கு விற்கப்படுது. ஏற்கனவே அதற்கான அனுமதி கொடுக்கப்பட்ட விலையை விட இப்போ மறைமுகமா பதுக்கி வச்சு அதை அதிகமான விலைக்கு விற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு காவல்துறையும் உடந்தையா இருக்குதுன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. சோ இதனுடைய பின்விளைவாகத்தான் ஒரு பக்கம் டாஸ்மாக திறந்து கள்ள மது, இன்னும் சொல்ல போனால் அப்படியே மது ஆறா ஓடிக்கொண்டிருக்கு. குற்றங்கள் ஒரு பக்கம் பெருகிக் கொண்டே இருக்கு. காவல்துறை சார்ந்தவர்களும் அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறது அரசு அப்படின்ற கேள்வி மக்கள்கிட்ட இருந்து வலிந்து ஒலிக்குது. இன்னொரு காவல்துறையை நோக்கிய சம்பவமாக கோவை மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த மரணம். இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது லாக்அப் டெத்தா அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சுக்கிட்டு காவல்துறை விளக்கம் கொடுக்குறாங்க, சிசிடிவி காட்சிகளை கொடுக்குறாங்க. ஐயோ இது லாக்அப் டெத் எல்லாம் கிடையாது, இது ஒரு தற்கொலை தான், இப்படிதான் நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நபர் டவுன்ஹால்ல இறங்கி மறுபடியும் காவல் நிலையம் சென்று போனது வரைக்குமான அப்படியே கோர்வையான காட்சிகளை அடுத்தடுத்து டைம் லைனோட காவல்துறையினுடைய உயரதிகாரி சொல்றாரு. 10-11 மணி அளவில் அவர் டவுன்ஹால்ல இறங்குறதும், அதுக்கப்புறம் அவர் 10 நிமிஷம் வெயிட் பண்றாரு அப்படின்றதும், அதுக்கப்புறம் காவல் நிலையம் வந்ததும் அப்படின்ற மாதிரியான பல காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. என்ன தகவல் அப்படின்னா, கோவை மாவட்டம் டவுன்ஹால் பகுதியில் ஒருவர் டவுன் பஸ்ல இருந்து இறங்கி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் அந்த பெரிய பிக் பஜார் காவல் நிலையத்துக்கு வர்றாரு. வந்தவர் என்ன துரத்திட்டு வர்றாங்க ஒரு 20-25 பேர்னு சொல்றாரு. அப்போது அங்க காவல் நிலையத்துல ஒரே ஒரு காவலர் தான் இருக்காரு. அவர் உடனே வெளியில போய் பார்க்கறாரு, யாருமே இல்லையேப்பா, சரி ஓகே என்ன பாத்துக்கலாம், காலையில பாத்துக்கலாம் போப்பான்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சு விட்டுறாரு. ஒரு மிக லேசாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக காவல்துறை மீது இவ்வளவு பெரிய ஒரு விஷயமாக விசாரணை வளையத்திற்குள்ள வந்திருக்கக்கூடியது அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு. ஸ்டேஷன்ல அப்போது 11 மணி 19 நிமிடங்களுக்கு இந்த சம்பவம் நடந்திருப்பதாக காவல்துறை தரப்பிலே சொல்லப்படுது. அப்படி வெளியே போன அந்த நபர் மீண்டும் உள்ள வந்து காவல் நிலையத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய படிக்கட்டின் வழியாக மேல இருக்கக்கூடிய எஸ்ஐனுடைய அறைக்கு போய் தான் அணிந்திருந்த வெள்ளை வேட்டியினை அணிந்து மேல ஒரு இதா போட்டு தூக்கு போட்டுக்கிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த நாள் காலையில அந்த எஸ்ஐ அந்த ரூம் திறப்பதற்காக முயற்பட்ட போது ரூம் பூட்டி இருக்கிறதாகவும் உள்ள யாரோ இருக்கிறாங்கன்றது கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பார்த்திருக்காரு, வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு. அப்பையும் திறக்காதனால பூட்டை திறந்து உள்ள பார்க்கறாங்க. அப்போ ஒரு சடலமாக இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அடுத்தடுத்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணப்பட்டதாக காவல்துறை தரப்புல உயரதிகாரி ஒருவர் பேசும்போது சொல்கிறார்.
பல சந்தேகங்களை இந்த விஷயத்திலையும் இந்த காட்சிகளும் ஏற்படுத்து. அவர் பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய காட்சிகள், காவல் நிலையத்திற்கு உள்ள வரக்கூடிய காட்சிகள், காவலரோடு பேசக்கூடிய காட்சிகள் எல்லாம் சிசிடிவி காட்சியின் வழியாக சொல்லப்படுது. ஆனா அப்போது அவர் அணிந்திருந்தது கருப்பு நிறத்தினாலான ஒரு லுங்கி அணிஞ்சிருக்கார். ஆனால் காவல்துறை தரப்பிலேயே சொல்லப்படுது என்னன்னா, வெள்ளை வேட்டியால அவர் தூக்கப்பட்டுட்டான்னு சொல்றாங்க. இது ரெண்டுக்குமே முரண் இருக்கு. 11:10 அவர் செய்யறாரு அப்படின்னா அந்த நேரத்துல பணியில எத்தனை காவலர்கள் இருந்தாங்க, அவங்க அப்போ எங்க போனாங்க அப்படின்றது இருக்கு. ரெண்டாவது, காவலர் சிறப்பு எஸ்ஐயினுடைய அறை சாவி பூட்டப்பட்டு இல்லையா, அது திறந்தே தான் இருக்குதா, நைட்டு நடந்தது அடுத்த நாள் காலை வரைக்கும் தெரியாம இருப்பதற்கான மெத்தன போக்கு அப்படிங்கிற பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. சரி, இறந்து போன நபர்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் சில நாட்களாக மனநலம் பாதிக்கப்பட்டு என்னை எப்பயுமே 10 பேர் 12 பேர் துரத்திட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களோடு சொல்லிட்டு இருந்ததாகவும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. அப்படி மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் வர்றாருன்னா அவருடைய நடவடிக்கைகள் இருந்தே காவல்துறை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துமே. அப்படி இருக்கக்கூடியவர் உடனே நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்காது. இப்போது ஒட்டுமொத்த காவல்துறைக்குமான இழுக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு அப்படின்ற பல கேள்விகளை முன்வைக்கப்படுது. ஒருவேளை காவல்துறை சொல்வது உண்மையாகவே இருக்கும் பட்சத்துல இந்த நபருக்கான பாதுகாப்பு, காவல் நிலையங்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது என்ன இருக்கு? இப்ப இவர் போய் தூக்குப்படுத்தார் அப்படிங்கிறத தாண்டி வேற சமூக விரோத செயல்கள் என்ன வேணாலும் நடக்கலாம். அப்ப அதுவும் தெரியாம தான் போகுமா? வெடிமருந்துகள், கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பதுக்கி வைக்கிறது, இப்படி எந்த சமூக விரோத செயல் வேணா நடக்கலாமே. இதுக்கெல்லாம் இடமளிக்கக்கூடிய வகையில் தான் காவல் நிலையங்கள் இரவுல இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் முன்வைக்கப்படுது. தொடர் குற்றச்சாட்டுகள், தொடர் பிரச்சனைகள், தொடர் சட்டம் ஒழுங்கு விமர்சனங்கள் வைக்கப்படும் நிலையில முதலமைச்சர் தொடர்ந்து மௌனம் காக்கிறார். இந்த துறையை கையில வைத்துக் கொண்டு குறைந்தபட்ச ஒரு பாதுகாப்பை கூட வழங்காமல் இருக்கிறாரே அப்படின்ற மாதிரியான கேள்விகள் பொதுமக்கள் இருந்து கடுமையான கேள்விகளாக முதலமைச்சரை நோக்கி நீளுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளா, மக்கள் பிரச்சனைகளா, எவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வச்சாலும் திராவிட மாடல் அரசு இன்னைக்கு கொண்டாட்ட கழிப்புல இருக்காங்க. என்ன அப்படின்னா 11.19% அளவதற்கான பொருளாதார வளர்ச்சி அப்படின்றாங்க. இது எப்படி சாத்தியம்? இதற்கான வெள்ளை அறிக்கை வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டபோது உடனே காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக, வயிற்றுச்சலின் காரணமாக பிடிக்காதவர்களுடைய கேள்வியாக இது பார்க்கப்படுது அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. குழந்தை விற்பனை அப்படிங்கிறது இன்னைக்கு வெளிப்படையா நடந்திருக்கு. 4 குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள் ஏற்கனவே இருக்கு. ஒரு அம்மாவுக்கு 4ஆவதாக ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தைய வளர்க்க முடியலன்னு சொல்லி யார்ட்டையாவது கொடுத்துடலாமேன்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருவர் அறிமுகமாகிறார். எனக்கு நல்ல வசதியான தம்பதி ஒண்ணு இருக்கு, அவங்க தான் இதை வாங்குறேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி விற்பதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்போது கையும் களவுமாக சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு போன் செய்யப்பட்டு பிடிக்கப்படுகிறார். சில மாதங்களுக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாய், 12 லட்சம் ரூபாய்க்கு பல குழந்தைகளை விற்பனைக்காக வைத்திருந்த ஒரு பெண் வித்யா அப்படின்றவங்க கைது செய்யப்படுறாங்க. கிட்னி விற்பனை, கிட்னி பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் அதுக்காக ஒரு பெரிய நெட்வொர்க்கே பண்ணிட்டு இருந்திருக்கு. இதற்கு திமுகவினுடைய ஒரு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையும் அதுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறது. இந்த சர்ஜரி எல்லாம் அங்க நடந்திருக்கு. அந்த மருத்துவமனைக்கு அதிகபட்ச தண்டனையாக கொடுக்கப்பட்டதுன்னா இது போன்ற சிகிச்சைகளை, இது போன்ற சர்ஜரியை நீங்க இனிமே பண்ணாதீங்க அப்படின்றதான் திராவிட மாடல் அரசுடைய உத்தரவாக இருக்கு. மக்கள் எந்த அளவுக்கு வறுமையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத சுட்டி காட்டுவதற்கு இந்த 2 நிகழ்வுகளையும் சுட்டி காட்டியிருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த 11.19% வளர்ச்சி அப்படிங்கிறது எங்க ஏற்பட்டது? கும்மிடி பூண்டி தாண்டா எல்லாம் சோத்துக்கே கஷ்டப்படுறாங்கன்ற நிலைமையில தான் இருக்குதா தமிழகம் அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் இருக்கு. அரசு எதையுமே கண்டுக்காத ஒரு சமச்சீரான வளர்ச்சியை நோக்கி உண்மையிலே மக்களுக்கான பயனளிக்கக்கூடிய திட்டங்கள்ல பணத்தை செலவிடாம கடன் வாங்கி மக்களை கடனாளியாக்கி விளம்பரங்கள் மூலியமா ஒரு விளம்பர மயக்கத்திலேயே வச்சிருக்குதா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. தேர்தல் நெருங்க திராவிட மாடல் அரசினுடைய அந்த பேனிக் மனநிலை அப்படிங்கிறது எப்படி மாறுகிறது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக பல நிகழ்வுகள் இருக்கு. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம், அவர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அப்படியே அவங்க ரோட்லயே உட்கார்ந்துருக்காங்க. சிறுநீர் மற்றும் மலம் கழிப்பதற்கான எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகள் கூட செய்து கொடுக்கல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. 15 வருடங்கள் தொடர்ந்து அந்த பணியில இருந்தாலும் எங்களுக்கான நிரந்தர பணி ஆணை அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஎம்கே கவர்மெண்ட், திராவிட மாடல் அரசு வருவதற்கு காரணமாக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இப்போது இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்களுக்கான ஷூரிட்டி லெட்டரை கொடுத்திருக்காங்க அப்படின்றார். அந்த லெட்டரை அவங்க காமிக்கிறாங்க. இன்னும் அதுக்கப்புறம்
துறை சார்ந்த அந்த அதிகாரிக்கு, துறை நிறுவனங்களுக்கு மறுபடியும் லெட்டர் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரியான லெட்டரை 2 லெட்டரையுமே அவங்க, அதாவது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒரு லெட்டரு, வந்த பிறகு ஒரு லெட்டர்னு சொல்லி எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ ஒட்டுமொத்தமா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய 4 மண்டலங்களையும் சேர்த்து ஒரு தனியார் கம்பெனிக்கு இவங்க டெண்டர் விட்டதாகவும், டெண்டர்னா அது கூட ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டு கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிறதும் தெரியல. ஏற்கனவே ஒரு இருக்கக்கூடிய நிறுவனம் பேரை மாத்தி வேற வடிவில் வர்றாங்க, அந்த நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க, நீங்களும் அங்க போய் வேலை பாருங்க அப்படின்னு இருக்காங்க. இதுவரைக்கும் இஎஸ்ஐ, பிஎஃப், பணி நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம இத்தனை வருடங்களை உழைச்சிருக்கோம். நாங்க எங்களுக்கான ஷூரிட்டியை கொடுத்த தமிழக அரசு இன்னைக்கு எங்களை கண்டுக்கவே மாட்டேங்குது. எந்த முதலமைச்சரும் இப்படி நடந்திருப்பாங்களா? இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு இந்த விஷயம் தெரியலையா, இல்ல தெரிந்தும் அமைதியாக இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்ணீரும் கம்பளையுமா தெரிவிக்கிறாங்க. பல மீடியாக்கள் அங்க போய் கவரேஜ் பண்ணி வீடியோக்கள் போட்டாலும் இதற்கான அட்டென்ஷன் கிடைக்கல. துறை சார்ந்த அதிகாரிகளை, மாநகராட்சியினுடைய ஆணையரும் சரி, இன்னும் அங்க இருக்கக்கூடிய அந்த மண்டல அதிகாரியே கூட எங்களுக்கு எந்த விதமான ஒரு உதவியும் செஞ்சு தரல, குறைந்தபட்சம் பேச்சுவார்த்தை கூட எங்களுக்கு நடத்தல அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கா வைக்கிறாங்க. இந்த அரசு தொழிலாளர்களை எந்த விதத்துல கையாளுது, எளிய விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி இவங்க பேணி பாதுகாக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த போராட்டமே ஒரு சாட்சியா இருக்கு. தொடர் போராட்டம் 5-6 நாட்களை கடந்து சென்று கொண்டிருந்தாலும் எந்த துறையும் எங்களை பார்க்கல, எங்களுடைய கண்ணீர் கதையை, கோரிக்கையை பத்தி கேட்கல அப்படின்ற மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கேப்பா, தொழிலாளர்கள் அவங்களுக்கு தானே வருவாங்க, செஞ்சட்டைக்காரர்கள் கூட வரலையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. இதுவரை எந்த விதமான அரசினுடைய அந்த அட்டென்ஷனும் கிடைக்காமல் அவங்க போராட்டம் செத்தாலும் இங்கேயே சாவுன்ற மாதிரி அவங்க போராட்டத்தை தொடர்ந்து வர்றாங்க. அரசுக்கு எப்போது சென்று சேர்ந்து இதை குறைந்தபட்சம் நிறைவேற்றுவதற்கான ஆவணம் செய்வோம்ன்ற உறுதிமொழியை கொடுத்தாலாவது அவங்க போராட்டத்துல இருந்து விலகுவாங்க. அவங்கள கூப்பிடும் போது தூய்மை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் அப்படின்ற மாதிரி பேரை வச்சு சொல்றது, கொரோனா நேரத்துல அதிமுக அரசு அவங்களுக்கான உதவிகளை செஞ்சாலும் பலவிதமான கோரிக்கைகளை எதிர்கட்சியாக இருந்து திமுக அரசு அழுத்தம் கொடுத்தது. ஆனா இப்போ அவங்களே தங்களுடைய எதிர்காலத்துக்கான போராட்டமாக நியாயமான கோரிக்கை முன்வைக்கிறாங்க. எந்த விதத்திலையும் கண்டுக்காம கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேல இருக்கும். 6 நாட்களா தொடர் போராட்டங்கள் இருக்காங்க. எந்த அட்டென்ஷனும் இல்லாமல் அவங்க அந்த சம்பவமே நடக்காத மாதிரி இவங்க எங்கேயோ சான் பிரான்சிஸ்கோலையும் வேற ஏதோ நாட்டில இருந்து போராட்டம் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. இது எல்லா துறைகளிலையும் இது போல கோரிக்கைகள் கொடுக்கப்பட்டு, இது போல வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு, இது நிறைவேறாத வாக்குறுதியாகவே இந்த ஆட்சி கடந்து போகுமா, இதுவும் கடந்து போகுமா அப்படின்ற மாதிரியான பல கேள்விகள் முன்வைக்கிறாங்க திராவிட மாடல் அரசை நோக்கி துப்புரவு பணியாளர்கள். மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே. இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி.